ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் ஹப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷருக்கான ரெஸ்யூம் டெம்ப்ளேட் எப்படி இருக்கணும், ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றது இன்னும் வந்து ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸோ இதை பண்ணலாமா, இதை பண்ணக்கூடாதா, ஸோ எப்படி இருந்தால் வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ரெஷராக காலேஜ் முடிச்சுட்டு வராங்க, அவங்கக்கிட்ட வந்து ஒரு அப்டேட்டட் ரெஸ்யூம் வந்து கொடுங்க அப்படின்னா அதில் வந்து கண்டென்ட்டே இருக்க மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஃப்ரெஷர் ரெஸ்யூம் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இங்கே வந்து உங்களுடைய நேம் வரணும். ஸோ உங்கள் நேம் என்னவோ அந்த நேம் போல்ட் லெட்டர்ஸில் இருக்கணும். ஸோ ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ்க்கு அப்புறம் ஒரு இனிஷியல். ஸோ இப்படி தான் வந்து இருக்கணும். உங்கள் நேமை மட்டும் ஃபாண்ட் சைஸ் 18 இருக்கணும். ஸோ ஃபாண்ட்டோடைய ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம்ஸ் நியூ ரோமன் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கெலிப்ரி. ஸோ இது ரெண்டு தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ரெஸ்யூமோடைய ஃபார்மேட்டுக்கு கேலிப்ரி அப்படி இல்லைன்னா டைம்ஸ் நியூ ரோமன் இதுதான் இருக்கணும். மற்றபடி இந்த ஸ்டைலாக இருக்கிறது, போல்டாக இருக்கிறது, அப்படியே வந்து அப்படியே ஃபயர் மாதிரி வர்றது, வாட்டர் அப்படியே ட்ராப் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமில் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் அப்படி இல்லைன்னா கேலிப்ரி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் யூஸ் பண்ணியிருக்கேன். நேம் வந்து 18 இருக்கணும். அதை தவிர்த்து மற்ற கண்டென்ட்டோடைய சைஸ் என்ன இருக்கணுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து 12 இருக்கணும் டிஃபால்ட்டாக. அதே மாதிரி ஹெட்டிங் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, ப்ரொஃபஷ்னல் சம்மரி, எஜுகேஷன், இந்த மாதிரி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து 14 இருக்கணும். ஸோ ஹெட்டிங்ஸ் எல்லாமே 14 இருக்கணும், கண்டென்ட் எல்லாமே 12 இருக்கணும், உங்கள் நேம் மட்டும் 18 இருக்கணும் ப்ளஸ் போல்டு. இப்போது இந்த மாதிரி வந்து என்னுடைய ரெஸ்யூமை வந்து நான் எப்படி 2ஆக டிவைட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ரோ கிடைக்கும். ஸோ டேபிள் டிசைன் என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். டேபிள் லேஅவுட் எத்தனை காலம் வேணும், எத்தனை ரோ வேணும் அப்படின்றது நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆக்சுவலாக காலம் வந்து நோ பார்டர் பண்ணியிருக்கேன், அதனால் அது தெரியல உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நான் பார்டர் வைக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்களா. ஸோ இது வந்து டேபிள் 2 ரோ வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. இந்த பேஜில் மட்டும் கீழே இன்னொரு ரோ இருக்குது. மொத்தம் 3 ரோ வச்சுருக்கேன். என் கண்டென்ட்டுக்கு 3 ரோ தேவைப்படுது, நான் 3 ரோ வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் 2 காலமாக டிவைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2வது ரோலையும் 2 காலமாக டிவைட் பண்ணியிருக்கேன். 3வது ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணிட்டேன். அந்த செல்ஸை வந்து நான் மெர்ஜ் பண்ணிட்டேன். மெர்ஜ் பண்ணதுனால அது ஒரே செல்லாக உங்களுக்கு தெரியுது. ஸோ எப்படி மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 ரோவையும் இந்த 2 காலமையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெர்ஜ்னு இருக்கும். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே காலமாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்றத பாருங்கள். நம்ம நேம் போல்டில் இருக்கணும், 18 சைஸில் இருக்கணும், டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னா கேலிப்ரியில் இருக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் ஐடி ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து கோர்ஸ் பண்ணியிருக்கணும். இந்த ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப் இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கான ரெஸ்யூம்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு இங்கே போட்டுக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் பைத்தான் மட்டும்தான் படிச்சிருக்கீங்கன்னா பைத்தான் டெவலப்பர், பைத்தான் ப்ரோக்ராமர், ஜாவா டெவலப்பர், ஜாவா ப்ரோக்ராமர் அது போட்டுக்கலாம். நான் எதுவுமே படிக்கலை அப்படின்னா சிம்பிளாக ஃப்ரெஷர் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது எதுவுமே போட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில், நம்பர், டோர் நம்பர், உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம், அதுக்கப்புறம் கீழே சிட்டி, ஸ்டேட், பின்கோட் இது கொடுத்துட்டு உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை இப்படி போல்ட் பண்ணிக்கோங்க. அது 12 இருக்கட்டும், இமெயில் ஐடியும் 12 இருக்கட்டும், போல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க, வித் கண்ட்ரி கோடோடு கொடுங்க. அப்புறம் உங்கள் மெயில் ஐடி அண்டர்லைன் பண்ணுங்கள். அண்டர்லைன் மஸ்ட்டு, அண்டர்லைன் பண்ணி வைங்க. ஸோ அதே ரோவில் செகண்ட் காலமில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோன்னு ஒரு செக்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஃபோட்டோ வந்து மேண்டிட்டரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இன்செட்டில் போயிட்டு ஷேப்ஸில் நீங்கள் இந்த ஷேப் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த ஷேப்பை கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ரைட் கிளிக் பண்ணி நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோன்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோ வைக்க விரும்பலை, ஃபோட்டோன்றது மேண்டிட்டரி கிடையாது, ஆப்ஷனல் தான்.
ஸோ உங்களுக்கு வைக்கணும்னு ஆசை இருந்தால் இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளே நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வந்து சாஃப்ட் காப்பி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோட்டோ வைக்க விரும்பல அப்படின்னா நீங்கள் அந்த செல்லை எடுத்துடலாம். இட்ஸ் நாட் நெசசரி. அந்த செல்லை எடுத்து இப்படி நீங்கள் விட்டுடலாம். வேணும்னா ஃபோட்டோ வைக்க போகிறீங்கன்னா அந்த செல்லை வைங்க. ரைட்டு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிடும். இப்போது செகண்ட் ரோக்கு வருவோம். செகண்ட் ரோ வந்து நான் 2 காலமாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் என்னுடைய கெரியர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் பாருங்கள். என்னுடைய ப்ரொஃபஷ்னல் சம்மரி, நான் என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், நான் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இன்டர்ன் இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா. ஸோ இப்போ நான் ஏதாவது கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இங்கே நான் ஃப்ரெஷர் போடக்கூடாது. மேலே வெறும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர், C# டெவலப்பர், SQL டெவலப்பர் அந்த மாதிரி மட்டும் போட்டுக்கணும். இதுவே நீங்கள் இன்டர்ன் தான் பண்ணியிருக்கீங்கன்னா அங்கே ஃப்ரெஷர் போட்டுக்கலாம். ஜாபுக்கு நீங்கள் ஃப்ரெஷர்னா அங்கே ஃப்ரெஷர்னு கண்டிப்பாக போடலாம், தப்பு கிடையாது. இல்லை நான் இதுக்கு முன்னாடி 6 இயர்ஸாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், 2 இயர்ஸாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் நீங்கள் கண்டிப்பாக போடுவீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா அங்கே ஃப்ரெஷர் கிடையாது. இப்போ சில பேருடைய டவுட் இருக்கும், நான் வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்போ நான் வந்து இங்கே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணலாம். ஐடிக்கு புதுசாக வரேன், 2 வருஷமாக நான் வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருந்தேன், 2 வருஷமாக வந்து நான் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருந்தேன். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் போட்டுட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது நான் ஐடியாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நான் ஐடின்னு உங்களுக்கு ஒரு சப்டைட்டில் கொடுத்துக்கலாம். கொடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை போடலாம். இங்கே நீங்கள் ஃப்ரெஷர்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஃப்ரெஷர் டு ஐடி அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷர் டு ஐடி அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ நான் ஐடி ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை போடுறதுனால தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. ஆல்ரெடி வந்து இந்த கேண்டிடேட் வந்து ஒர்க் ரிலேட்டடான கல்ச்சரில் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து ஜாப்னா என்னன்னு தெரியும், ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்னா என்னன்னு தெரியும், ஒரு மேனேஜ்மெண்ட்னா எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு ஆட்டிடியூடோடு இருப்பார் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். அதனால் அது போடுங்க, தப்பு இல்லை. பட் ஆனால் நான் ஐடியாக இருந்தால் நான் ஐடின்னு மென்ஷன் பண்ணிவிடுங்க. இல்லை நான் இதுக்கு முன்னாடி ஒர்க்கே பண்ணலை, ஜஸ்ட் ஒரு இன்டர்ன் தான் பண்ணியிருக்கேன்னா இன்டர்ன் எங்கள் கம்பெனியில் பண்ணிங்களோ அந்த கம்பெனி நேம், எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் பண்ணீங்க, எந்த வருஷம் பண்ணீங்கன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுவே நான் இன்டர்ன் கூட பண்ணது கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு கீழே இதெல்லாம் எடுத்துகிட்டு சிம்பிளாக நீங்கள் ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க. சாரி. ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே வந்து ஃப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். டு ஐடி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இன்டர்ன் இருந்தால் இன்டர்ன், இதுக்கு முன்னாடி ஜாப் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே ஜாப் டீட்டெயில்ஸ், ஒர்க் டீட்டெயில்ஸ் போட்டுட்டு இங்கே ஃப்ரெஷரை எடுத்துருங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஐடியில் ஃப்ரெஷராக இருந்தால் இங்கே ஃப்ரெஷர் டு ஐடி நீங்கள் போட்டுட்டு இங்கே நான் ஐடின்னு சப்டைட்டில் போட்டு நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் சம்மரி, சர்டிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ரைட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2ஆக டிவைட் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் சம்மரிக்கு வருவோம். நீங்கள் டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா கலரில் கொடுத்துருக்கேன்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா இதை கலர்லேயும் கொடுத்துட்றாங்க, ஹெட்டிங்கை வந்து கேபிட்டல்லையும் கொடுத்துட்றாங்க, போல்டும் கொடுத்துட்றாங்க, அண்டர்லைனும் கொடுத்துட்றாங்க. ஏன்? அது நமக்கு ஹெட்டிங்னு ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் கேபிட்டல் லெட்டரில் கொடுக்குறோம். அப்புறம் எதுக்கு அதை போல்ட் பண்ணுறோம், எதுக்கு அண்டர்லைன் பண்ணுறோம்? தேவையில்லை. ஸோ அதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து ரெஸ்யூம் வந்து இந்த மாதிரி வந்து ரோவாக காலமாக டிவைட் பண்ணி ரெஸ்யூம் ஃபார்மேட் கொண்டு போகிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் கலரில் கொண்டு போகிறது நல்லது. இல்லை நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கொண்டு போக போகிறேன் அப்படின்னா அப்போது இந்த ஹெட்டிங்கை மட்டும் போல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இது பிளாக்கில் தான் வரும். ஸோ அப்போ போல்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஹெட்டிங்காக ஹைலைட் ஆகிடும். இதுவே நீங்கள் கலரில் தான் கொண்டு போக போகிறீங்கன்னா அதை போல்ட் பண்ணணும்னு மேண்டிட்டரி இல்லை. ஜஸ்ட் நீங்கள் போல்ட் எல்லாமே கொண்டு போனீங்கனாலே அது ப்ளூ கலரில் வந்து தனியாக ஹெட்டிங்னு உங்களுக்கு ஹைலைட் ஆகிடும். ஸோ கலரில் கொண்டு போனீங்கன்னா லெட் இட் பி இதே மாதிரி கொண்டு போங்க. கலர் வந்து இந்த மாதிரி ப்ளூ யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து டார்க் ப்ளூ யூஸ் பண்ணுங்கள். ப்ளூ ரிலேட்டடான கலர் யூஸ் பண்ணால் நல்லது. நிறைய பேர் வந்து எல்லோ, ஆரஞ்சு அதெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக இருக்காது, கொடுக்கக்கூடாது. ஸோ பிளாக், ஒயிட் இதுதான் வந்து ப்ரொஃபஷ்னல் ரெஸ்யூமுடைய கலர். ஹெட்டிங்ஸ்க்கு நீங்கள் கலரில் கொண்டு போகும்போது ப்ளூவில் இருக்கிறது இட் வுட் பி ஓகே. பிளாக்கில் கொண்டு போனீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொண்டு போனீங்கன்னா இன்னும் சூப்பர். அப்போ நீங்கள் வந்து இதை போல்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது தனியாக போல்டாகி தெரியும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து சீக்கிங் அ பிகினர் ரோல் இதை தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் சம்மரி இருக்கும். ஐ ஆம் லுக்கிங் ஃபார் எ ஐடி ஜாப் டு எக்ஸ்போஸ் மை ஸ்கில், அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் நீங்கள் சர்டிஃபிகேஷன் ஏதாவது ஐடி ரிலேட்டடாக பண்ணியிருந்தீங்கன்னா போடுங்க.
எதுவும் பண்ணதில்லை இது வரைக்கும்னா அதை போடக்கூடாது, போட தேவையில்லை, எடுத்துருங்க. ஐ ஹோல்ட் ஐடி சர்டிஃபிகேஷன் ஆன் வேரியஸ் பிளாட்ஃபார்ம். இது பண்ணியிருந்தால் போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. அதுக்கப்புறம் ரெண்டாவது சர்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் கெரியர் ரிலேட்டட் முடிச்சிடுறேன், அப்புறம் எஜுகேஷனுக்கு வரேன். ரெண்டாவது சர்டிஃபிகேஷன். நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேஷன் ஐடி ரிலேட்டடாக பண்ணியிருக்கீங்கன்னா போடுங்க. பைத்தான் ப்ரோக்ராமிங், ஜாவா ப்ரோக்ராமிங் அட் என்ன இன்ஸ்டியூட்டோ அது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரிப்டிங் ரிலேட்டட் ரியாக்ட், நோடு, ஆங்குலர் பண்ணியிருந்தீங்கன்னா ஆங்குலரு, அது எந்த இன்ஸ்டியூட்டில் பண்ணிங்களா அந்த இன்ஸ்டியூட்டில் பண்ணல, கம்பெனியில் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கம்பெனி நேமு. அப்புறம் டேட்டாபேஸ் சம்மந்தமாக MySQL, MSSQL, PostgreSQL, ஸோ அந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸ் இருக்குது. அதில் எந்த டேட்டாபேஸ் பண்ணீங்களோ அந்த டேட்டாபேஸ் அட் என்ன இன்ஸ்டியூட் என்ன கம்பெனியில் பண்ணீங்களோ அந்த கம்பெனி நேம். இது எதுவுமே நான் பண்ணதில்லை, சர்டிஃபிகேஷனே பண்ணதில்லை அப்படின்னா இந்த செக்மெண்ட்டையே எடுத்துருங்க. இது தேவையே இல்லை, கொடுக்கக்கூடாது. டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்துடுங்க. எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போடணும், ஃப்ரெஷர்னு மென்ஷன் பண்ணணும். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஐடி ஜாபுக்கு வரீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லிட்டேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் ஐடியாக இருந்தால் நான் ஐடின்னு சப்டைட்டில் போட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை போட்டுருங்க. மேலே ஃப்ரெஷர் டு ஐடின்னு மென்ஷன் பண்ணிவிடுங்க. இதுவே ஐடி ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸாகவே வச்சுருந்தீங்கன்னா மேலே ஃப்ரெஷர் எடுத்துருங்க. இதுவே வந்து நான் ஐடி எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ஐடி எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ஆனால் இன்டர்ன் பண்ணியிருக்குன்னா இன்டர்ன் ரிலேட்டடாக போட்டுட்டு எந்த கம்பெனியில் இன்டர்ன் பண்ணீங்களோ, எந்த டியூரேஷன்லேருந்து எந்த டியூரேஷன் பண்ணீங்களோ அந்த டியூரேஷன் போட்டுருங்க. மேலே ஃப்ரெஷர்னு போட்டுருங்க. இதுவே இன்டர்னும் பண்ணதில்லை அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸில் ஜஸ்ட் ஃப்ரெஷர் டு ஐடின்னு போட்டுருங்க. மேலே ஃப்ரெஷர் இருக்கட்டும், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில். நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க, இல்லை சர்டிஃபிகேஷன் ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அதை வந்து நம்ம தனித்தனியாக போடணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்னு போட்டு அப்படியே மொத்தமாக பைத்தான், ஜாவா, C#, C++, அப்படியே மொத்தமாக பேராகிராஃப் மாதிரி போடுறாங்க. நோ, தப்பு. இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன தெரியுமோ அது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி, பேக் அண்ட் டெக்னாலஜிஸ் இன்னும் இருக்குது, அதை நீங்கள் போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Node.js பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹேண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், பேக் ஹேண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் எதில் லேர்ன் பண்ணீங்க? இப்போ பேக் ஹேண்டில் மட்டும்னா பேக் ஹேண்டில் போடுங்க, இல்லை நான் ஃப்ரண்ட் ஹேண்டில் தான் அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னா ஃப்ரண்ட் ஹேண்டில் போடுங்க. ரெண்டுத்துலையுமே பண்ணியிருக்கேன் அப்படின்னா எதனா ஒன்றுத்தில் போடுங்க போதும். ஸோ ஃப்ரண்ட் ஹேண்ட் என்னென்ன டெக்னாலஜி உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேண்டில் தெரியுமோ அதை போட்டுக்கோங்க. என்னென்ன டெக்னாலஜி நீங்கள் பேக் ஹேண்டில் லேர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. டேட்டாபேஸ் என்னென்ன லேர்ன் பண்ணீங்களோ அதை போட்டுக்கோங்க. எனக்கு ஒன்று தான் தெரியும், MySQL மட்டும் தான் தெரியும்னா அதை மட்டும் போடுங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஜாவா மட்டும் தான் தெரியும்னா ஜாவா மட்டும் போடுங்க. 2 தெரியும்னா 2 போடுங்க. என்ன தெரியுமோ அதை தான் போடணும். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமேலாம் போடக்கூடாது. காலேஜ்லேருந்து வெளியே வரவங்களுடைய ரெஸ்யூம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து இன்னொருத்தர் காப்பி பண்ணால் தான் அப்படியே இருக்கும். நீங்களாக ஓனாக க்ரியேட் பண்ணுங்கள், நம்மளால் முடியும். சரிங்களா? ரெஸ்யூம்ன்றது நம்ம டீட்டெயிலில் கொண்ட பேப்பராக இருக்கணும், நம்ம டீட்டெயிலில் கொண்ட கண்டென்ட்டாக இருக்கணும். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து காப்பி அடிச்சுதான் இருக்கக்கூடாது. நிறைய இன்சிடெண்ட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் என்னுடைய கெரியரில் நிறைய இன்சிடெண்ட் பார்த்துருக்கேன். நேமை தவிர மற்ற டீட்டெயில் மொத்தம் அவரோட ஃப்ரெண்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம காலேஜ் விட்டு வெளியில் வரோம், நம்ம லைஃப், நம்ம ஜாப், நம்ம கெரியர். ஸோ நம்ம ரெஸ்யூம், நம்ம டெம்ப்ளேட், நம்ம கண்டென்ட் அப்படி இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி போடுங்க. அப்புறம் அதர் டூல்ஸ் ஏதாவது தெரியுமா? சாஃப்ட்வேர் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போது C லாங்குவேஜ் வந்து நான் காலேஜில் பண்ணேன், டர்போ C, C++ பண்ணேன், டர்போ C++, விஷுவல் ஸ்டுடியோ கோடு, பைத்தான் வந்து நான் பைத்தானில் பண்ணேன், நோட்பேடில் பண்ணேன், ஜூபிட்டரில் பண்ணேன். ஸோ என்ன அதர் டூல்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை போடுங்க. இங்கே இதை தவிர்த்து வேறு என்ன போடலாம் அப்படின்னா, அதர் டூல்ஸில் நீங்கள் வந்து MS ஆஃபீஸ் தெரியும், MS வேர்டு தெரியும், MS பவர் தெரியும்னா அதை கூட நீங்கள் தாராளமாக போடலாம். பட் அது அதர் டூல்ஸில் போடாதீங்க. கீழே என்ட்ரு அடித்து கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டு அதை போல்ட் பண்ணி அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். என்னென்னா MS ஆஃபீஸ், அதுக்கப்புறம் MS பவர் என்ன தெரியுமோ அது. ஸோ அடோப் ஃபோட்டோஷாப், அதெல்லாம் என்ன தெரியுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். பட் இது வந்து கண்டென்ட் வந்து போல்டில் இருக்கக்கூடாது. எனக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில், MS ஆஃபீஸு, பவர் தெரியாது அப்படின்னா அதை போட வேண்டாம். ரைட். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட். நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை போடலாம். இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் பண்ணேன், அங்கே நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அதை வந்து நீங்கள் போடலாம். என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்களா? இப்போ வந்து பில்லிங் ரிலேட்டடாக பண்ணீங்களா, ஸ்டூடெண்ட் ஃபார்ம் பண்ணீங்களா, பேஷண்ட், அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் போடலாம். எத்தனை பண்ணீங்களோ அத்தனை போடலாம், தப்பு இல்லை. இல்லை நான் எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க அந்த இன்ஸ்டியூட்லேயோ கம்பெனிலையோ, அதை நீங்கள் கண்டிப்பாக போடலாம். நீங்கள் கோர்ஸ் எதுவும் பண்ணலை
அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இல்லை நான் வந்து கோர்ஸ் பண்ணலை, செல்ஃப் லேர்ன் பண்ணும்போது நான் செல்ஃபாக சில ப்ராஜெக்டை ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். ரைட், அதை பற்றி இன்டர்வியூவில் கேட்கும்போது நீங்கள் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணணும். இது வந்து நான் செல்ஃபாக பண்ண ப்ராஜெக்ட்டு, இந்த ப்ராஜெக்டில் நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இன்டர்வியூ போகிறப்போ. ஸோ இது கெரியர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சுது. இப்போ ரைட் சைடு வந்தீங்கன்னா அகடமிக் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். ஃபஸ்ட்டு எஜுகேஷன், ஹையர் டு லோவர் ஆர்டர், ஐ மீன் டிசெண்டிங் டு அசெண்டிங்கில் இருக்கணும். ரீசெண்டாக என்ன பண்ணீங்க? இப்போது எம்பிஏ பண்ணியிருந்தீங்கன்னா எம்பிஏ, அதுக்கப்புறம் பிஇ இருக்கணும். எம்பிஏலாம் பண்ணலை அப்படின்னா பிஇ, அதுக்கப்புறம் 12th, அதுக்கப்புறம் 10th. ஸோ பிஇ எந்த ஸ்ட்ரீமில் பண்ணீங்க? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கா, இல்லை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனா, இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க? அட் அண்ணா யூனிவர்சிட்டியா, அட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா, அட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியா, இல்லை உங்கள் காலேஜ் நேம் என்ன காலேஜ் நேமோ அந்த காலேஜ் நேம். அதிகமான இன்ஜினியரிங் காலேஜா, தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜா, ஸோ என்ன கைண்ட் ஆஃப் காலேஜில் நீங்கள் பண்ணீங்க? ஏபிசி இன்ஜினியரிங் காலேஜ், XYZ இன்ஜினியரிங் காலேஜ், அதை போட்டுட்டு என்ன சிஜிபிஏல பண்ணீங்களோ அந்த சிஜிபிஏ கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் 12th என்ன பண்ணீங்க, 10th என்ன பண்ணீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ஏபிசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நேமு, அதே மாதிரி இங்கே என்ன டியூரேஷன் பண்ணீங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் பண்ணீங்கன்னு இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி காலேஜில் நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை போடலாம். நான் காலேஜில் வந்து காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ நீங்கள் அதுக்கு வந்து ஒரு டைட்டில் போட்டு அகாடமிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில் எத்தனை பண்ணீங்களோ அத்தனை ப்ராஜெக்ட் டீட்டெயிலே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன், தேர்ட் இயர் படிக்கும்போது மினி ப்ராஜெக்ட் பண்ணேன், அந்த அகாடமிக் ப்ராஜெக்ட்னு சொல்லி நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயிலை போட்டுக்கலாம். இல்லை நான் காலேஜ் படிக்கும்போது ப்ராஜெக்ட்டு பண்ணதில்லை, அஃப்கோர்ஸ் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க, எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபைனல் இயர் படிக்கும்போது அட்லீஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். இல்லை நான் அதை வந்து அப்சர்வ் பண்ணி பண்ணலை, காலேஜ் படிக்கும்போது ஏதோ கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படி பண்ணிட்டேன், அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் அதை போடுங்க. ஏன் சொல்கிறேன்னா இன்டர்வியூவில் போனீங்கன்னா அது சம்மந்தமாக கேட்பாங்க, அதை டிஸ்கிரைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை டிஸ்கிரைப் பண்ண தெரியலன்னா நீங்கள் போட்டு மாட்டிக்கக்கூடாது. ஸோ அகடமிக் ப்ராஜெக்ட்ஸை எடுத்துருங்க. தெரியலன்னா கான்ஃபிடென்ட் எக்ஸ்பிளைன் என்னால் பண்ண முடியும், நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், என் ரோல் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா அதை போடுங்க. அதை முடிச்சுட்டு அடுத்து அகடமிக்கில் ஏதாவது அச்சீவ்மெண்ட், நீங்கள் ஏதாவது ஜோன் யூனிவர்சிட்டி மெடல் வாங்கியிருக்கீங்க, ஸ்போர்ட்ஸில் ஏதாவது யூனிவர்சிட்டி மெடல் வாங்கியிருக்கீங்க, வாலண்டியராக ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, என்எஸ்எஸ் கேம்ப்பு, என்சிசி கேம்ப்பு, ஸ்கவுட்டு, அப்புறம் ஏதாவது நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, சிம்போசியமில் ஏதாவது ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டீஸை போட்டுக்கலாம். பட் ரொம்ப அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது கோஆர்டினேட்டராக இருந்தேன், செகண்ட் இயர் படிக்கும்போது கோஆர்டினேட்டராக எல்லாமே போடணும்னு கிடையாது. சிம்பிளாக கோஆர்டினேட்டர் அட் மை காலேஜ் சிம்போசியம். ஏன்னா நம்ம அதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்குன்றது நம்ம வந்து இன்டர்வியூருக்கு சொல்லணும். அது சொல்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கோஆர்டினேட்டராக ப்ளே பண்ணியிருக்கீங்க, டீம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஆல்ரெடி வந்து ஜான்ன்ற ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஸோ ஸ்கவுட்டில் வந்து வாலண்டியராக இருக்கார் அப்படின்னா ஓகே, காமன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லையும் இதுக்கான எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்ஸில் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஒரு டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணுற நாலேஜ் ஜானுக்கு இருக்குது, ஸோ ஒரு பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுற நாலேஜ் இருக்குது, ஸோ ப்ரெசன்டேஷன் ஸ்கில் ஜானுக்கு இருக்குதுன்னு இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதனால தான் அதை நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் என்ன தெரியுமோ அதை போடுங்க. இங்கிலீஷ், ரீட், ரைட், ஸ்பீக், இதில் எது தெரியுமோ அதை போடுங்க. ஸோ ரீட், ரைட், ஸ்பீக்ன்றது மேண்டிட்டரி இல்லை, பட் லாங்குவேஜஸ் நோன் அப்படின்னு நீங்கள் லாங்குவேஜ் அப்படின்னு போடலாம், இல்லை லாங்குவேஜஸ் நோன் அப்படின்னு கூட போடலாம், உங்கள் விருப்பம். என்ன வேணுமோ அதை டைட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி தெரியும்னா ஹிந்தி, தெலுங்கு தெரியும்னா தெலுங்கு, என்ன தெரியுமோ அதை போட்டுக்கோங்க. பட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மேலே வைங்க. மதர் டங்லாம் இங்கே வந்து செகண்டரி தான். ஜாபை பொறுத்த வரைக்கும் எந்த ஜாபாக இருந்தாலும் சரி கம்யூனிகேஷன் இஸ் இங்கிலீஷ் தான் ப்ரைமரி, எல்லாருக்குமே காமன். ஸோ இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு போடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் மதர் டங் போடுங்க. ஹிந்தினா ஹிந்தி, தமிழ்னா தமிழ், தெலுங்குனா தெலுங்கு, அதுக்கப்புறம் மற்ற என்ன லாங்குவேஜ் தெரியுமோ, மலையாளம் பேச தெரியும் ஆனால் வந்து எழுத தெரியாது, அப்போ ஸ்பீக், அது மட்டும் நீங்கள் என்ன அது மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஸோ இதில் நிறைய பேர் நிறைய விதமாக போடலாம். குவிக் லேர்னர், செல்ஃப் லேர்னர், அடாப்டிவ் டு த சிச்சுவேஷன், இதே தான் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் என்ன அதில் ஸ்பெஷலிஸ்ட்டோ அதை கொடுங்க. ஸோ டைம் கீப்பப் பண்ணுவேன், செல்ஃப் லேர்ன் பண்ணுவேன், ஹார்ட் ஒர்க்கர், ஸ்மார்ட் ஒர்க்கர். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள், வீக்னஸை மென்ஷன் பண்ணாதீங்க. ஸோ ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், இந்த ஃபார்மேட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. அப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டிட்டரி கிடையாது, பட் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். ஸோ மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து சிங்கிள், மேரிடாக இருந்தால் மேரிட்னு கொடுங்க.
இல்லை இது மேண்டிட்டரியான்னு கேட்டிங்கன்னா மேண்டிட்டரி இல்லை, ஆப்ஷனல் தான். வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா எடுத்துடலாம். நேஷ்னாலிட்டி இந்தியன் கொடுத்துட்டு சோஷியல் மீடியாவில் ஏதாவது ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்க, இப்போ இந்த சோஷியல் மீடியாவுக்கு போனால் என்னுடைய பயோடேட்டா டிஸ்கிரிப்ஷன் அங்கே இருக்கும் அப்படின்னா அந்த டீட்டெயில் கொடுங்க. இல்லை என்கிட்ட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் எதுவும் கிடையாதுன்னா எடுத்துருங்க, இருந்தால் கொடுங்க. ஃபைனலாக வந்தீங்க அப்படின்னா தேர்ட் ரோவில் வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டு காமனாக மேலே கொடுத்துருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுடைய நாலேஜுக்கு ட்ரூ டூ அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு டேட்டு, பிளேஸ், உங்கள் நேம் கொடுத்துருங்க. உங்கள் நேம் வந்து ரைட் கார்னரில் இருக்கணும். லாஸ்ட்டாக நீங்கள் இப்படி ஸ்பேஸ் விட்டிங்கன்னா இனிஷியல் அந்த லைனுக்கு போகக்கூடாது. ஒரே ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்து இந்த மாதிரி டெட் எண்டில் கொடுத்துக்கணும். நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது என்ன டேட்டில் இன்டர்வியூ போகிறீங்களோ அந்த டேட்டை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ எந்த பிளேஸில் வந்து நீங்கள் இருந்து வரீங்களோ அந்த பிளேஸை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே உங்கள் நேமுக்கு மேலே ஒரு சைன் பண்ணிவிட்டு ரெஸ்யூமை நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். ஸோ இன்டர்வியூக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ சாஃப்ட் காப்பி எடுத்துகிட்டு போங்க. அவங்க எத்தனை ரெக்குயர்மெண்ட் சொல்கிறாங்களோ அதை எடுத்துகிட்டு போங்க. ஒன்று வந்து நீங்கள் இங்கே டிஃபால்ட்டாக பேஸ்ட் பண்ணி கொடுக்கறது நல்லது. மீதி வந்து அவங்க எத்தனை காப்பி கேட்குறாங்களோ அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் போர்ட்டல் அப்லோட் பண்ண போகிறீங்க, நௌக்கரியில் அப்லோட் பண்ண போகிறேன், ஜாப் போர்ட்டல்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஃபோட்டோ ஆப்ஷனல் தான். ஃபோட்டோ வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பி அட்டாச் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணலாம், இல்லை அப்லோட் பண்ணாமையும் அட்டாச் பண்ணாமையும் அப்லோட் பண்ணலாம். ஃபோட்டோ செக்ஷன் இஸ் ஆப்ஷனல் ஃபார் ஆன்லைன் அப்லோடிங். பட் நேரில் போகும்போது ஃபோட்டோ காப்பி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ரெடி பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ காப்பி வச்சு கொடுங்க. அப்போ தான் வந்து பேப்பர் ஃபில்லிங் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ரெஷருக்கான ரெஸ்யூம் டெம்ப்ளேட். மினிமல் 2 pages இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இதுதான் இந்த டுட்டோரியலுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இந்த மாதிரி ஒரு ரெஸ்யூமை நீங்கள் உங்களுடைய ஓன் பர்ஸ்பெக்டிவில் ரெடி பண்ணிக்கோங்க. மற்றவங்க கிட்டேருந்து காப்பி பண்ணணும்னு இனிமே அவசியம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு டுட்டோரியலில் வந்து ப்ரொஃபஷ்னல் ரெஸ்யூம்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம கம்மிங் டுட்டோரியலில் பார்ப்போம். இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி டெக்னிக்கல் ரிலேட்டடான, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரிலேட்டடான, ஐடி கோடிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், உங்களுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டைமில் உங்களுக்கு டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற மெயிலுக்கு மெயில் ஐடிக்கு உங்களுடைய டவுட் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் யாரும் யாருடைய ரெஸ்யூமை பார்த்தும் காப்பி பண்ணக்கூடாது. நீங்களே ஓனாக ரெடி பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் ஓனாக ரெடி பண்ணணும். யாராவது உங்கள் ரெஸ்யூமை கொடுங்க, நான் காப்பி பண்ணி கொடுக்குறேன்னு கேட்டால் கூட ஃபாலோ திஸ், இதை மாதிரி ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு அவங்கள கைட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெகட்டிவ் ட்ராக்கில் கைட் பண்ண வேண்டாம். இந்த காப்பி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டாம். ஓனாக ரெடி பண்ணு, உங்கள் கண்டென்ட்டை போட்டு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுங்க. That's how the professionalism starts. Thanks for watching. Keep supporting. We'll see you in the next tutorial.